ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. மதி, ஐயோ மதி, காப்பாத்துங்க மதி, மதி, மதி. மதி, சிவா. மதி, ஐயோ கடவுளே நல்ல வேலை. மதி, மதி, போடா. மதி, அண்ணா பாத்து, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? உங்களுக்கு ஏதாச்சும் வலிக்குதா? எனக்கு எதுவும் அடிபடல. ஜீவா அங்கிள் தான் என்னை காப்பாத்திட்டாரு. நல்ல வேலைண்ணா, அவ மேல விழுந்து நீங்க அவளை காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா மெட்டீரியல் இருக்கிற வெயிட்டுக்கு அவ நசுங்கிருப்பா. மதியோட நல்ல நேரம் இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல ஜீவான இருந்தது. உயிரை கொடுத்து காப்பாத்திட்டப்பா. ஜீவா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போய் முதல்ல உட்காருங்க, போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவி. உண்மையிலேயே எங்க வீட்டு சந்தோஷத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் பத்தாது. என்ன சார் பேசுறீங்க? நம்ம மதி நான் விட்டுருவேனா? கார்மெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இடம் இல்ல. அதனால அவ வந்தா எப்பவும் அவ மேலதான் என் கண்ணு இருக்கும். சரி, நீங்க போய் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வெண்ணிலா, இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு வேலைக்காக தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கை டேக் டைவர்ஷன் ஆக போகுது. 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு எத்தனை அவமானம், எத்தனை அசிங்கம். நாலாம் இருக்க வேண்டிய இடமா அது? இத்து போன கார்மெண்ட்ஸ், இஎம்பி தாலைக்கு போடுற மாதிரி 4 மிஷின், அதுக்கு 4 லேபர்ஸ். அந்த கம்பெனியை மொத்தமா எடை போட்டாலே ஒரு 10 லட்சம் கூட தேராது. அதுக்கு 2 முதலாளிங்க வேற. இப்போ இது எல்லாத்தையும் என்ன சொல்றது? நல்ல வேலை வெண்ணிலா, கரெக்டான வேலையா பார்த்து வந்து சேர்ந்துட்ட. இதுக்கு பேரு தான் நல்ல நேரம்னு சொல்வாங்க போல. நமக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே உன்னோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. பூமி என்ன சுத்துதே, போம நெஞ்சு கத்துதே. உண்மையாவே ஷில்பா பண்றது ரொம்ப பெரிய சோஷியல் சர்வீஸ் தான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வரும்? குழந்தைங்க இல்லைன்னு ஏங்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்க வழி பண்றா. ஷீ இஸ் ரியலி கிரேட். இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாத இடத்துக்கு கொடுக்கறா. இதுல நானும் ஒரு பார்ட். மனசுக்கு நிறைவான ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். ச்சே வெண்ணிலா, நீ கொடுத்து வச்சு வடி. கடவுள் உனக்கு கருணை காட்டிட்டான். பயந்துட்டியா மதி? இல்ல அங்கிள், அதான் நீங்க காப்பாத்திட்டீங்களே. தேங்க்ஸ் அங்கிள். என்னால உங்களுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கும். சாரி. நான் இனிமே கவனமா விளையாடுவேன் அங்கிள். என்கிட்ட இனிமே எப்பவும் தேங்க்ஸும் சாரியும் ரெண்டுமே சொல்லக்கூடாது, புரியுதா? சரி, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அங்கிள்? ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் ஏன் என்ன அவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா எனக்கு உன்ன மாதிரி ஒரு பாப்பா இருக்கா. இத்தனை நாளா நீங்க என்கிட்ட இத சொல்லவே இல்லையே. ஏன்? அப்ப ஆண்டியும் இருப்பாங்கல்ல?
இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? நான் உங்களை பார்க்கலாமா? என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? இல்லம்மா, அங்கிள் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால ஆன்ட்டி என் மேல கோவமா இருக்காங்க. என்னையே அவங்க பார்க்க விட மாட்டாங்க. நான் வந்து பேசுறேன் அங்கிள். நான் சொல்றேன் என் அங்கிள் ரொம்ப நல்லவருன்னு. என்ன ஆன்ட்டி கிட்ட கூட்டிட்டு போங்கல்ல. நீ என்ன சொன்னாலும் ஆன்ட்டி கேட்க மாட்டாங்கம்மா. நீ போய் விளையாடு. நீங்க நல்லவர் தான் அங்கிள், அவங்களுக்கு தான் தெரியல. போ போ. என்ன மகா? மதி கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? அது அது வந்து மகா சொல்லு. மகா இந்த பேசு. அந்த கார் கம்பெனியோட டெலிவரி இன்னைக்கே வேணும்னு சொல்றாரு. சார், நான் மகா பேசுறேன். ரெகுலரா மெட்டீரியல் உங்ககிட்ட தானே சார் வாங்குறோம். நம்பிக்கை இல்லைன்னா எப்படி சார்? இந்த தடவை செக் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். அதுவும் 1 or 2 daysல கொடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் மெட்டீரியல்ஸை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். உடனே அனுப்பி விடுங்க சார். ஆமா சார். என்னடா சொல்றீங்க? டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவா எடுத்துட்டு போக வேண்டியதானே? என்ன ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு? மேடம், நாங்கள் வழக்கம் போல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியாக தான் எடுத்துகிட்டு போனோம். அந்த ஏரியாவில் எப்போவுமே படித்தவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதனால ஈஸியாக குழந்தைய தூக்கிட்டு வந்துடலாம். இப்ப என்ன ஆச்சு? அது ஏதோ பொது சேவை செய்கிற கும்பல் மேடம். படித்த குரூப் அவனுங்க. அங்கேயே டேரா போட்டிருக்கானுங்க. எடக்கு மடக்கா எங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கானுங்க. கதி கலங்கி போச்சு மேடம். இதெல்லாம் சமாளிச்சு குழந்தைய தூக்குறதுக்கு தான் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அடி பாவி. இங்கே வேற மேடம், இதுக்கு முன்னாடி எத்தனையோ குழந்தைகளை அந்த ஏரியாவிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. அவங்க இப்போ பழைய கதைகளை என்னென்னமோ தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி எத்தனை குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்க, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட கதை என்னன்னு கிண்டி கிண்டி நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். கொஞ்சம் விட்டா நம்ம குழந்தைய கடத்தி விற்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க மேடம்.